இப்படி ஆசீர்வதித்திருப்பேன்னு சொல்றாரு. இதை எப்படி அறிந்து கொள்ளுகிறது? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்ல நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நினைவுபடுத்தி அதற்கு ஏற்றா போல அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பினை கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவன் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமோ என்று கேட்டார்கள். இயேசுவின் மீது குற்றம் சாட்டும்படி ஓய்வு நாளில் சுகமாக்குறது நியாயமானு கேட்குறாங்க. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாயிருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, நீ உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறுகையை போல சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஆதியாகமம் 2வது முதல் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிறார். 2வது அதிகாரத்தில் 2-3 வசனம், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை எல்லாம் 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7வது நாள் ஓய்வு நாள், மனுஷன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதை பரிசுத்தப்படுத்தி அவர் பரிசுத்தப்படுத்தினார், ஓய்ந்திருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓய்வு நாளை குறித்து யூதர்கள் அநேக கட்டளைகளையும் பிரமாணங்களையும் இவங்க கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டாங்க. ஆலயத்தில் ஓய்வு நாளில் சுகமானாக்க அது அவங்களுக்கு ஓய்வு நாளில் சுகம் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்களை இவங்களா தங்களுக்கு சாதகமாக அவங்க ஏற்படுத்தி கொண்டாங்க. இப்போ ஓய்வு நாளில் அவர் கையை சுகமாக்கிட்டார். சூம்பின கையை உடனே கையை நீட்ட சொன்னார், சுகமாயிருச்சு. அந்த சுகமானத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் பரிசேயர்கள் என்ன செய்கிறாங்க? அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள்னு இருக்கு.